சென்டம் அப்படிங்கிறர்களுக்கு அன்பு வணக்கம். இந்த ஷார்ட்ஸ் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த சிந்துவெளி அப்படிங்கிறது நம்மளோட சிலபஸ்ல மிக மிக ஒரு முக்கியமான ஒரு சாப்டராகவே இருக்கு. அந்த சிந்துவெளி நாகரிகம் எந்தெந்த இடங்கள்ல பரவி இருக்கு அப்படிங்கிறத பத்தி நம்ம இந்த ஷார்ட்ஸ்ல பார்க்க போறோம். முதல்ல பார்த்தீங்கன்னா ஹரப்பா. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இடங்களை தான் குறிக்குது. இப்போ இந்த ஹரப்பா அப்படிங்கிற இடம் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ராவி நதிக்கரையோரம் மேற்கு வங்காளத்துக்கிட்ட இந்த ஹரப்பா அப்படிங்கிறது இருக்கு. அதற்கு அடுத்து அதாவது தற்போதைய பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதற்கு அடுத்து பார்த்தீங்கன்னா மொஹஞ்சதாரோ. இது எங்க இருக்குன்னா சிந்து நதியோரம் மேற்கு பஞ்சாப், அதாவது தற்போதைய பாகிஸ்தான் தான் இருக்கு. அப்ப இந்த ஹரப்பா மொஹஞ்சதாரோ இது ரெண்டுமே எங்க தான் இருக்கு? பாகிஸ்தான்ல தான் இருக்கு. அடுத்தது ரூபார் அப்படிங்கிற இடம் எங்க இருக்கு பார்த்தீங்கன்னா சட்லஜ் நதியோரம் பஞ்சாப் என்கிற மாநிலத்துல இருக்கு. அடுத்ததாக லோத்தல் அப்படிங்கிற இடம் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சட்லஜ் நதியோரம் குஜராத்ல இருக்கு. அப்ப இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இந்த சட்லஜ் அப்படிங்கிற நதியோரத்துல தான் இருக்கு. இது ரூபார் மற்றும் லோத்தல். அடுத்தது காளிபங்கன். இந்த காளிபங்கன் அப்படிங்கிற இடம் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா காகர் நதி தென்கரையோரத்துல ராஜஸ்தான் மாநிலத்துல இருக்கு. சரிங்களா? அடுத்தபடியாக சாகு தாரோ சாகுந்தாரோ இது எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சரஸ்வதி நதியோரத்துல ராஜஸ்தான்ல இருக்கு. அடுத்தபடியாக இருக்கிறது பார்த்தீங்கன்னா தோல்வீரா. இது எங்க இருக்குன்னா கபீர் மாவட்டம் குஜராத்ல இருக்கு. சரிங்களா? அடுத்தபடியாக கோட்டிஜி இது எங்க இருக்குன்னா சிந்து மாகாணத்துல இருக்கு. சரிங்களா? அடுத்ததாக பனவாலி இது ஹரியானால இருக்கு. அடுத்தபடியாக சுர்கோட்டா இது குஜராத்ல இருக்கு. இந்த இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா நம்முடைய டிஎன்பிஎஸ்சி தேர்வுல அடிக்கடி கேட்கக்கூடிய கேள்விகள் இடம்பெறக்கூடிய ஒரு பகுதியாகவே இருக்கு. அதனால மாணவர்கள் அனைவரும் இதை நல்லா படிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.